உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மகரம் ராசியின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். சனி பகவான் மற்றும் புதன் ஆகிய இரு கிரகங்களை தவிர மற்றவர்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக சந்திக்கிறார்கள். வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும். வீண் செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்கும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். திருமண முயற்சிகளில் நல்ல வரன் அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால் உற்சாகமான சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்கும். விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தால் நல்ல வரன் அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும். திருமணமான பெண்மணிகளுக்கு மழலை பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகம். ஜீவனக்காரர்களான சனி பகவான் அனுகூலமாக இல்லை. இருப்பினும் உத்தியோகத்துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் சிறு முயற்சியில் நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு ஊதிய உயர்வு காத்துள்ளது. சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்கும். வேலைக்கு முயற்சித்து வரும் மகர ராசியினருக்கு மனதிற்கு நிறைவை அளிக்கும் நல்ல வேலை நல்ல நிறுவனத்தில் கிடைக்கும். தற்காலிக பணியாளர்கள் தற்போதுள்ள பணிகளில் நிரந்தரம் செய்யப்படுவார்கள். தொழில் மற்றும் வியாபாரம். வர்த்தகத்துறையினருக்கு மிகவும் அனுகூலமான மாதம். விற்பனையும் லாபமும் படிப்படியாக உயர்வதை அனுபவத்தில் பார்க்கலாம். புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்கு ஏற்ற மாதம் இந்த பங்குனி மாதம். அளவோடு உற்பத்தியையும் முதலீடுகளையும் அதிகரித்துக் கொள்ளலாம். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கும் வெளிநாடுகளிலிருந்து புதிய தொடர்புகள் ஏற்படும். கலைத்துறையினர். கலைத்துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வளம் வருகின்றார்கள். வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் தக்க தருணத்தில் கை கொடுக்கும். மக்களிடையே செல்வாக்கும் புகழும் ஓங்கும். அரசியல் துறையினர். அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் சாதகமாக சஞ்சரிப்பதால் அரசியல் துறை நண்பர்களுக்கு வெற்றிகரமான மாதமாகும். உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதுள்ள நம்பிக்கை உயரும். கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். கட்சியில் முக்கிய பதவியொன்று உங்களை தேடி வரும். வருமானத்திற்கும் குறைவிருக்காது. மாணவ மாணவியருக்கு அனுகூலமான மாதம் இந்த பங்குனி மாதம். குரு பகவானின் சுப பார்வை கிடைப்பது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தர உள்ளது. பாடங்களில் கிரகிப்பு திறன் அதிகரிக்கும். நினைவாற்றல் தேர்வில் வெற்றி பெற துணை நிற்கும். ஆசிரியர்களின் ஆதரவும் வழிகாட்டுதல்களும் படிப்பில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். விவசாயத்துறையினர். சனி பகவான் ஒருவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிக்கின்றார்கள். உழைப்பு சற்று கடினமாக இருக்கும். ஆயினும் அதற்கேற்ப விளைச்சலும் வருமானமும் திருப்தி தரும். சந்தையும் உங்கள் விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை இம்மாதம் அடைத்து நிம்மதி பெறலாம். பெண்மணிகள். மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடிய மாதம் இது. குரு சுக்கிரன் அனுகூலமாக இருப்பதால் கணவன் மனைவியரிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். திருமணமான பெண்கள் கருத்தரிப்பதற்கு கிரகநிலைகள் சாதகமாக அமைந்துள்ளன. வேலைக்கு முயற்சிக்கும் மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். தற்காலிக பணிகளில் உள்ளவர்கள் பணிகளில் நிரந்தரம் செய்யப்படுவார்கள். பரிகாரம். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நன்மை பயக்கும். சந்திராஷ்டம தினங்கள். பங்குனி 25 முற்பகல் முதல் 27 இரவு வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.